ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க சூப்பரா இருக்கோம்டா. இன்னைக்கு ஒரு தரமான சாப்டர். ஏன்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாலஜி நம்ம எடுத்தோம்னா அதுல ஜுவாலஜில வர ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தான். இந்த சாப்டரே இல்லாம ஜுவாலஜியே இல்ல. சரியா? அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து என்ன சார் சாப்டர்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் கடகடன்னு ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். சோ மறக்காம மிஸ் பண்ணாம அதை யூஸ் பண்ணி மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்டாக்குள்ள போயிருவோமா? Fine. So, நம்ம இன்னைக்கு first question வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா என்ன சாப்டர்? Yes, we are going to learn Animal Kingdom. சரியா? So, இந்த Animal Kingdom பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். Because you'll have to study till you complete your schooling, and if you're planning to take this to your higher studies, again you'll have to study. டாக்டர் ஆகிறதுக்கும் சரி, நீ என்ன பயாலஜி கோர்ஸ் எடுத்தாலும் அடிப்படையான சப்ஜெக்ட். சோ புரிஞ்சு படிச்சா அவ்வளவு நீ கவலையே பட வேண்டாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மனப்பாடம் பண்ணாலும் நடக்காது. ஓகே, அதாவது பாசிபிளே இல்ல. உட்காந்து 50 டேர்ம் 40 டேர்ம் புரியாம மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் வேலைக்கு ஆகாதடா. புரிஞ்சுட்டு கொஞ்சம் ஃபேக்சுவல்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். கிளியர்? ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? சோ எங்க டீம் வந்து இந்த சாப்டர் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அழகா கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உங்க கூட சேர்ந்து தப்பு பண்ண முடிச்சிடலாம். சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following pair is not a poikilothermic animal? So first என்ன கேக்குறாங்க? poikilothermic animal என்ன கேக்குறாங்க? First தெரிஞ்சுக்கோங்கடா. poikilothermic animal என்றால் which cannot regulate their body temperature. அவங்களால body temperature ரெகுலேட் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் மாறிச்சுனா அவுட். ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, so they are called as poikilotherms. அப்ப பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றவங்களை என்ன சொல்லுவோம்? ஹோமியோதெர்ம்ஸ் சொல்லுவோம். யாரு? நீங்க, நானு, பறவைகள், அவங்க எல்லாமே ஹோமியோதெர்ம்ஸ். which means they can regulate their body temperature. அப்ப poikilothermsங்கிறது ரெகுலேட் பண்ண முடியாது. யாரெல்லாம்? மூணே பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. we have primarily fishes, amphibians and reptiles. Fishes, amphibians and reptiles are poikilotherms, which means they cannot regulate body temperature. Fishes, amphibians, reptiles cannot. நல்லா மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த படத்துல வந்து விஜய் சொல்லுவார்ல, ஃப்ரீ வாட்ச் இந்த மாதிரி cannot regulate body temperature. யாரால? Fishes, amphibians and reptiles. Clear? நான் இப்ப क्वेश्चन நல்லா பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? Which of the following is not a poikilothermic animal? Fishes poikilotherms, amphibians poikilotherms. அப்ப கனெக்ட் பண்ண முடியும். Amphibians poikilotherms, apesங்கிறது birds. அது poikilotherms இல்ல. ஆனா still amphibians இருக்குல, அப்ப கனெக்ட் வருது. Apes and mammals, yes, they are not poikilotherms because they are homeotherms. Clear? And reptiles வந்து poikilotherms, mammals poikilotherms இல்ல, but still option இருக்கனால we can't choose. Clear? அடுத்த question. Excretory organ of tapeworm is very easy da. It is flame cells. Yes sir, flame cell னு பேர் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாரு, நீ மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது அப்படியே ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கும். ஃப்ளேம் அந்த தீ மாதிரி இருக்கும். ஓகே, அந்த தீ மாதிரி, தீ எரியுள்ள அந்த மாதிரி தீ ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கும். அதனால பார்த்தோம்னா ஓகே, நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஃப்ளேம்ஸ் னு பேர் வச்சிட்டாங்க. ஓகே, so that is the actual reason. I'm not joking, that is the actual reason it is called as flame cells. அடுத்து, the animal without skull. ஸ்கல்னா என்னடா? நல்லா பாருங்க, இது full skull. ஓகே, அந்த ஸ்கல்ல நம்ம மூளைய பர்டிகுலரா ப்ரொடெக்ட் பண்றது பேரு தான் கிரேனியம். CRANIUM. அப்ப அந்த கிரேனியம் இல்லனா ஏ கிரேனியம், ஏ கிரேனியேட், ஏ கிரேனியேட்டா, இவனுங்க எல்லாம் ஒண்ணுதான். அப்ப ஏ கிரேனியம் மூளை இருக்கு, அந்த ஸ்கல் இல்லாத ஏ கிரேனியம். சோ யார் அவங்க? they are called as ஏ கிரேனியேட். அவ்வளவுதான்டா. ஃபைன். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் யாரெல்லாம் பார்க்கலாம்? வெரி இம்பார்ட்டன்ட். you can see it in starfish. அதாவது எக்கேனோடர்மேட்டாங்கிற ஃபைலம்குள்ள வர ஸ்டார் ஃபிஷ்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதாவது நீங்க சென்டர்ல இருந்து ஒரு டியூப் மாதிரி வரும்டா, இப்படி டியூபா வரும். அங்க இருந்து சின்ன சின்ன ஃபீட்டா இருக்கும். ஓகே, இதை என்ன சொல்றாங்க? மொத்தமா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் சொல்றாங்க. சரியா? ஏர் சாக்ஸ் அண்ட் நியூமேட்டிக் போன்ஸ் ஆர் சீன். இது வந்து ரொம்ப பெக்யூலியரான ஃபீச்சர் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்படி நடக்கிறோம், பேசுறோம், அதே மாதிரி பேர்ட்ஸ் நல்லா பறக்கணும். கரெக்டா? நல்லா தம்மு கட்டி நல்லா டாலா ஹைட்டா லாங் டிஸ்டன்ஸ்க்கு பறக்கணும். அப்படி பறக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்? பாடி வெயிட் ஹெவியா இருந்துச்சுன்னா நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். அப்ப பாடி வெயிட் கம்மி பண்றதுக்காக அவங்க எலும்பு ஃபுல்லா உள்ள ஓட்டோட்டியா இருக்கும். அந்த ஓட்டையில என்ன இருக்கும்? ஃபுல்லா காத்து தான் இருக்கும். அப்ப வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். So it's called as pneumatic bones. Clear? அதே டைம்ல திடீர்னு காத்து கம்மியா இருக்கு, திடீர்னு காத்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்க சர்வை பண்றதுக்கு என்ன வேணும்? காத்து வேணும்ல. அப்ப அந்த காத்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி பெருமூச்சு எடுத்து ஏர் சாக்ஸ்ல வச்சுக்கும். அந்த ஏர் சாக்ஸ்ல இருந்து அந்த காத்து யூஸ் பண்ணி அழகா அது பறந்து போகும்.
Clear? That is what? So it is seen in birds. How does locomotion take place in starfish? இப்பதான் பார்த்தோம். Starfishல water system இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா tube feet னு பொருள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி லைனா அரேஞ்ச் ஆயிருக்கும். So the tube feet இருக்கறனால தான் locomotion occur ஆகுது. ஓகே, அடுத்த மாதிரி differentiate between flatworms and roundworms. Flatworms roundworms படிக்கணும். அது பேர்ல இருக்குதா நான் இன்னும் கிளியரா சொல்றேன் கேளுங்க. Flatworms என்றால் என்ன? Flatworms என்றால் they come under the phylum Platyhelminthes. Platyங்கிறது இங்க என்ன மீன் பண்ணுது? Flat தான் மீன் பண்ணுது. ஓகே, helminthus worm. அப்ப flat-ஆ இருக்கிற worm flatworms அவ்வளவுதான். இப்போ நல்லா பாருங்க, நீங்க ஒரு worm பத்தி எந்த ஆர்கானிசம் படிச்சாலும் அனிமல் கிங்டம்ல பேசிக்கா சில கிரைட்டீரியா இருக்கு. அதுல முதல் கிரைட்டீரியா என்னன்னா, நிறைய இருக்கு. இங்க முதல் கிரைட்டீரியா என்னன்னா அதோட சிமெட்ரி. இப்போ ஃபார் சே இது வந்து ஒரு wormனு வெச்சுப்போம். ஓகே, அது கியூட்டா வரையற கண்ணு வரைஞ்சிருக்க, மூக்கு வரைஞ்சிருக்க, வாய் வரைஞ்சிருக்க. ஓகே ஓகே, சோ இந்த கியூட்டான worm வந்து நான் பிரிக்க போறேன். இது எப்படி பிரிக்கலாம்? இப்படி பிரிக்கலாமா, இப்படி பிரிக்கலாமா? பிரிச்சு பார்த்தா ரெண்டா கண்டிப்பா பிரியுமா? கண்டிப்பா ரெண்டா பிரியும். அதனால தான் bilateral symmetry. Okay, so I can also split it like this as well as like this. So if it is splitting into two, then it's called as bilateral. ஈக்குவலா ரெண்டு ஹாஃபா பிரியும், அதுதான் 2. அப்படி நம்மள கட் பண்ண ரெண்டா பிரியும்ல, இந்த பக்கம் ஒரு கை கால், இந்த பக்கம் ஒரு கை கால், அந்த மாதிரி அது ரெண்டா பிரிக்கலாம். So called as bilateral symmetry. So symmetry first பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து பாருங்க triploblastic. Triploblastic என்ன அர்த்தம்? அதாவது அதுக்குள்ள 3 germ layers வரும். 3 germ layers. உங்களுக்கு டவுட் இருக்கும், என்ன சார் germ layersங்கறீங்க? நல்லா பாருங்கடா, triploblasticனா 3 ன்னு அர்த்தம். ஓகே, 3 layers ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா அது வந்து ectoderm ன்னு சொல்லுவோம். ஓகே, you call it as ectoderm. செகண்ட் லேயரை mesoderm ன்னு சொல்லுவோம், and third லேயரை endoderm ன்னு சொல்லுவோம். Okay, so ectoderm, mesoderm, endoderm ங்கற 3 layers இருந்துச்சுனா you call them as triploblastic. Okay, எதுக்கு சார் இந்த 3 லேயர்? ரொம்ப முக்கியமான லேயர்ரா. டேய், உனக்கும் எனக்கும் 3 லேயர் இருக்கு. அந்த 3 லேயர் இருக்கனால தான் அந்த ஒரு லேயர்ல இருந்து ஒரு பொருள் டெவலப் ஆயிருக்கு. கண்ணு கைக்கு ஒரு லேயர், ஹார்ட்டுக்கு கிட்னிக்கு ஒரு லேயர், லங்ஸ்க்கு ஒரு லேயர், அந்த மாதிரி ஒரு லேயர்ல இருந்து ஒன்னு வந்திருக்கு. மொத்தமா 3 லேயர் இருந்து எல்லாமே வந்துரும். சரியா? சோ அப்படி பார்த்து இந்த அனிமலுக்கு என்ன இருக்கு? triploblastic இருக்குங்கறாங்க. ectoderm, mesoderm, endoderm இருக்குங்கறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சிமெட்ரி ரொம்ப முக்கியம்டா. அடுத்தது என்ன லேயர்ஸ்னு பார்க்கணும். அப்ப இந்த மீசோடர்ம்னு வருதா, அப்ப அது நீங்க என்ன பண்ணலாம், அழகா அடுத்த ஒரு கிரைட்டீரியான சீலம் நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே சீலம் என்ன தெரியாது, நான் சொல்லி தரட்டா? கேக்குறீங்களா? ஓகே, சீலம் என்றால் fluid filled body cavity. Be very clear, what do you call it as? Fluid filled body cavity. அதாவது என் உடம்புல நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அப்ப அந்த ஸ்பேஸ்ல fluid இருக்கு, அந்த அது எல்லாமே மீசோடம் லேயர்ல இருக்குன்னா then you call it as சீலம். சீலம் சொல்லணும்னா 3 கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒன்னு fluid இருக்கணும், இன்னொன்னு பாடி கேவிட்டி இருக்கணும், இன்னொன்னு மீசோடம் லேயர்ல இருக்கணும். அப்ப இது 3 இருந்தாதான் அது நம்ம சீலம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, கிளியர்? சோ அப்ப எப்படி கன் பண்ணும்? ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னு இது எப்படி பிரிக்கலாம்? சிமெட்ரி ஃபர்ஸ்ட் பிரி. சிமெட்ரியை வச்சோன்னு அது என்ன பண்ணலாம்? லேயர்ஸ் எடுக்கலாம். எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அப்ப அந்த மீசோடம் வந்தனால நம்ம தப்புன்னு ரிலேட் பண்ணலாம். ஓகே, மீசோடம் அப்ப சீலம். ஓகே, அப்ப சீலம் இருக்கா இல்லையா? இதுல சீலம் இல்லையே, we call it as acylate. ஏடா சீலம்க்கு என்ன சொன்னானே, சீலமுக்கு பாடி கேவிட்டி வேணும், அதுல ஃப்ளூயிட் வேணும், மீசோடம் செல் இருக்கணும். இங்க பாடி கேவிட்டியே இல்ல, அப்ப அது acylate, நோ சீலம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்ப பாருங்க, மோஸ்ட்லி parasitic in nature. ஓகே, சோ இது எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணலாம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கானிசம் பாக்குறீங்க, கியூட்டா இருக்கு, அது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். எப்படி? சிமெட்ரி, பைலேட்டரல் சிமெட்ரி. அது முடிச்சோன்னு லேயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேயர்ஸ் எக்டோடம், எண்டோடம், மீசோடம். அப்ப மீசோடம் வருது, அப்ப மீசோடம் வச்சு நம்ம சீலம் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிடணும். அப்ப 3 கனெக்ட் பண்ணியாச்சு. நீ அடுத்து இண்டிவிஜுவல் இது கருத்துக்கள். இது வந்து என்ன, எப்படி உயிர் வாழுது? எப்படின்னா பாரசைட்டா உயிர் வாழுது. அதாவது ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி அவங்கிட்ட இருந்து திருடி வாங்கி சாப்பிட்டு ஒரு பாரசைட்டா வாழுது. அது எப்படி அப்படி வாழ முடியும்? அவன் கேட்டது கொடுத்துருவானா? இல்ல, திருடுறான். அப்போ அவனுக்கே தெரியாம சில வெப்பன்ஸ் யூஸ் பண்றான். ஒன்னு சக்கர்ஸ், they'll suck it out, and one is hooks, குத்தி அந்த ஹோஸ்ட்ல ஒட்டி நின்னு அங்கிட்ட சாப்பிடுவானுங்க. அப்போ இந்த பாயிண்ட் கவர் ஆயிடுச்சு. ஸ்டோரி மாதிரி கவர் ஆயிடுச்சா? பாருங்க, சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் டு ஹோஸ்ட். ஓகே, இந்த சாப்பிடல என்னென்ன பண்றான்? எக்ஸ்ட்ரீட் பண்ணுவான். எப்படி? ஃப்ளேம் செல்ஸ் ஆல்ரெடி பாத்துருக்கோம். flicker cells, flame cells. Okay,
அண்ட் மொத்தமா இது முக்கியமான விஷயம் கடைசியா நம்ம எப்பவுமே ஜெண்டர் வச்சு முடிச்சிடணும் கடைசியா. ஓகே, என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா? இதுலதான் மேலும் இருக்கு ஃபீமேலா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அதே இண்டிவிஜுவலுக்குள்ள ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ள மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். Hence they are called as hermaphrodite. What do you call it as? Hermaphrodite, which means both the male sex organs are present in a single individual. You can't claim them as male, neither female, but they are hermaphrodites. புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள்ஸ் liver fluke type. அவ்வளவுதான்டா. இதான பேட்டர்ன். இதே பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து வரக்கூடிய ரவுண்ட் வார்ம் முடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வார்ம் ஃபர்ஸ்ட் ஏன் பேரு வந்துச்சு? பிளாட் வார்ம் பிளாட் ஆகும், ரவுண்டா இருக்குமா? அப்படி இல்லடா. நான் பிளாட் வார்ம் பிரிச்சு பார்த்தா பெருசா இல்ல, ஆனா ரவுண்ட் வார்ம் பிரிச்சு பார்த்தா உள்ள ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. ரவுண்ட் வார்ம் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தா உள்ள எப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாருங்க. இது ரவுண்ட் வார்ம். ஓகே, இப்படி வார்ம் இருக்குன்னு வைப்போம். நான் வெட்டி இந்த பக்கம் பார்த்தா இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு உள்ள. ஓகே, let's call it as round worm. Clear? இப்ப அதே பேட்டர்ன்ல வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சிமெட்ரி பார்த்தோம். ஓகே, சிமெட்ரி என்னது? அங்க பைலேட்டர், இங்கேயும் பைலேட்டர் தான். ஓகே, அண்ட் அப்புறம் என்ன பார்த்தோம்? அடுத்து லேயர்ஸ் பார்த்தோம். எவ்வளவு லேயர்ஸ்? ட்ரிபிள் பேசிக், மீசோடம், எக்டோடம், மீசோடம், எண்டோடம். எக்டோங்கிறது அவுட், மீசோங்கிறது மிடில், எண்டோங்கிறது இன்னர். அப்ப இங்க என்ன? இங்க ட்ரிபிள் பிளாஸ்டிக் தான். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? மீசோடம், அப்ப பாடி கேவிட்டி, சீலம், சீலம், சீலம். அப்ப அங்க என்ன பார்த்தோம்? ஏ சீலோமேட். இங்க என்னது? சியூடோ சீலோமேட். அப்படின்னா என்ன சார்? சியூடோனா ஃபால்ஸ் அர்த்தம். அதாவது இருக்கு ஆனா இல்ல. மீசோடம் இருக்கு, பாடி ஃபில்ட் கேவிட்டி இருக்கு, சாரி ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா இல்ல, பாதிதான் இருக்கு. அதனால அது ஃபால்ஸ். அவ்வளவு. ஒண்ணுமே இல்லைன்னா ஏ சீலோமேட், ஃபுல்லா தெளிவா இருக்குன்னா யூ சீலோமேட், ட்ரூ சீலம். பாதிதான் இருக்குன்னா ஃபால்ஸ். அப்போ சியூடோ சீலோமேட் இருக்கு ஆனா இல்ல. சரியா? சோ இட் மே பி. அப்ப அதோட நேச்சர் எப்படி? தனிப்பட்ட உரிமை. அது வந்து ஃப்ரீ லிவிங்காவும் இருக்கும், பாராசிட்டிக்காவும் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்ப பாராசிட்னா எப்படிங்கிறது நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த பாயிண்ட் அது போல இங்க என்ன பண்ணும்? ரவுண்ட் வார்ம் நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாயிண்ட் நீங்க போட்டுருங்க. பாடி அன்செக்மெண்டட், ரவுண்ட் அண்ட் பாயிண்டட் அட் போத் எண்ட்ஸ். பாடி வந்து செக்மெண்ட்ஸே இருக்காது. அங்க வந்து செக்மெண்டா இருக்கும், இங்க செக்மெண்டே இருக்காது. ரவுண்டா உள்ள இருக்கும், ரெண்டு எண்டும் ஷார்ப்பா இருக்கும். ஓகே, அண்ட் இதுல ஒரு எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர், நம்ம அங்க எப்படி ஹூக்கர்ஸ் அண்ட் சக்கர்ஸ் பார்த்தோமோ அதுக்கு பதிலா இங்க என்ன நீங்க படிச்சுக்கணும்னா கியூட்டிக்கல் படிக்கணும். அவங்களை சுத்தி மேலாப்புல ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது இஸ் கால்ட் as கியூட்டிக்கல், நம்ம ஸ்கின் இருக்கிற மாதிரி. அண்ட் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அப்ப என்ன அர்த்தம்? மேல் தனியா இருக்கு, ஃபீமேல் தனியா இருக்குன்னு அர்த்தம். causes diseases like elephantiasis and ascariasis. elephantiasis யானைக்கான்னு சொல்லுவோம்ல, சோ அதான் elephantiasis. அதெல்லாம் காஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ascaris, உக்கர் ஏரியா. ஓகே, உச்சர் ஏரியால நிறைய இருக்கு. உச்சர் ஏரியா பிராண்ட் காஃபி நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்ல, 12th படிப்போம். சரியா? இப்ப பாருங்க, next question. How are the limbs of the birds adapted for avian life? எப்படி ஒரு பறவையின் காலானது or பறவையின் காலானதுதான் ஏவியன் லைஃப், அதாவது ஒரு பறவையின் வாழ்க்கை முறைக்கு அந்த பறவையின் காலானது எப்படி பயன்படுகிறது? அப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு, பட் தட் இஸ் a question. ஓகே, பார்ப்போமா? So body is spindle or boat shaped. ஸ்பிண்டில் ஷேப்னா எப்படி இருக்கும்டா? ஓகே, இது ஸ்பிண்டில். அதே மாதிரி இருக்கு பறவை. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா எக்ஸாக்டா இருக்காது, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்படியே தலையில இருந்து அப்படியே பாடி அப்படியே வாலு. சோ பாடி ஸ்பிண்டில் ஷேப்ட் ஆர் போட் ஷேப்ட். டிவைடட் இன்டு ஹெட் இருக்கு. ஒரு பறவைக்கு, ஒரு பேரட் எடுத்துக்கோங்க, ஹெட் இருக்கு, நெக் இருக்கு, ட்ரங்க் இருக்கு, ட்ரங்க் இருக்கு, பாடி அண்ட் டெய்ல் இருக்கு. ஓகே சார், எல்லாம் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க பேசிக் என்ன பண்ணலாம்? ஒரு ஃபீச்சர், ஒரு பறவை பாக்குறீங்க, அழகான ஒரு பேரட்டை பாக்குறீங்க, அதை பத்தி அப்படியே யோசிச்சு அப்படியே எழுதுறீங்க. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? அப்படியே ஒரு போட்டு மாதிரி இருக்கு, தலை இருக்கு, கழுத்து இருக்கு, அப்படியே கழுத்தை புடிச்சு அப்படியே அந்த பாகுபலி கூட சொல்லுவோம்ல, எவ்வளவு அருமையா இருக்குல்ல இந்த பறவைகள். நம்ம கழுத்தை பிடிச்சி திருகி விட்டு சாப்பிட்டு விட்டு அருமையா சொல்ற மாதிரி அப்படி எழுதக்கூடாது. நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்கணும். சோ கழுத்து, அப்படியே ட்ரங்க், அப்படியே டெய்ல் வருது. அது முடிச்சு என்ன இருக்கு? சுத்தி சுத்தி அழகா ஃபெதர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஃபெதர்ஸ் வச்சு பறக்கலாம். அண்ட் அதை தவிர அதுக்கு 2 4 limbs இருக்கு. இப்ப நமக்கு எப்படி இங்க 2 கை 2 கால் இருக்கும், அவனுக்கு அந்த 2 கை இருந்துச்சு. ஆனா அந்த 2 கை என்னவா மாறிடுச்சு? ரக்கையா மாறிடுச்சு. பேர்ட்ஸ்க்கு நல்லா பாருங்க, 4 கால் 2 ரக்கையா இருக்கும். அது ஒரு டவுட் இருக்கும். அப்படி இல்லடா, 2 கைக்கு பதிலா 2 ரக்கையா இருக்காங்க. they have wings for flight. flightனா மூவ்மெண்ட்க்கு, பறக்க இருக்கு. அண்ட் நமக்கு இருக்கிற கால் மாதிரி hind limbs இருக்கு. adapted for walking, perching or swimming. ஓகே, நடக்கிறதுக்கும், ஹோல்ட் பண்ணி நிக்கிறதுக்கும், ஸ்விம் பண்றதுக்கும் அந்த கால்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் அதோட ஃபீச்சர். புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா எப்படி அது அழகா பேர்ட் மாதிரி பறக்கிறதுக்கு? அது தவிர 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணலாம்? ஏர் சாக்ஸ் ஆட் பண்ணி விடு, நியூமேட்டிக் போன்ஸ் எழுதி விடு, அவ்வளவுதான், ஃபுல் மார்க் வருது உறுதி. சரியா? அடுத்து லிஸ்ட் 5 characteristic features of fishes.
ஓகே, அதே மாதிரி அழகா ஒரு ஃபிஷ் இருப்போமா? இந்த மீன் வஞ்சர மீன் இருப்போமா? ஓகே, வஞ்சரம்னா வஞ்சரம், வஞ்சரம் எடுத்துக்கோங்க. ஃபிஷஸ் ஆர் கோல்டு பிளட்டட். அவங்க தெரிஞ்ச பாயிண்ட் ஃபர்ஸ்டா போட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்களால பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ண முடியாது. சோ தே ஆர் பொய்க்ளோதெர்ம்ஸ். பொய்க்ளோதெர்ம்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் கோல்டு பிளட்டட். பொய்க்ளோதெர்ம்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் கோல்டு பிளட்டட். வார்ம் பிளட்டடுக்கு இன்னொரு பேர் தான் ஹோமியோதெர்ம்ஸ். ஓகே, கோல்டு பிளட்டட், வார்ம் பிளட்டட், பொய்க்ளோதெர்ம்ஸ், ஹோமியோதெர்ம்ஸ், அவ்வளவுதான். ஓகே, they are aquatic vertebrate with jaws. மீனுக்கு தாடை இருக்குல்ல, jaws இருக்கும். ஓகே, பாடி ஸ்ட்ரீம்லைன் எப்படி இருக்கும்? அப்படியே ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கும். இங்க பாருங்க, மீன் அப்படியே எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீம்லைன். எப்படின்னா அந்த தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. தண்ணி ஃபாஸ்டா வரும்டா. தண்ணி ஃபாஸ்டா வரும்போது இப்படி மொந்தையா அப்படி போய் நின்னா என்ன ஆகும்? தண்ணி நம்மள அடிச்சிட்டு போயிடும். அப்ப தண்ணியை வந்து கிழிச்சிட்டு போற மாதிரி இந்த பாடி எப்படி ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கும். ஷார்ப் ஸ்வாயிங் கட் பண்ணி போகும். ஓகே, and it is divided into அதே மாதிரி எப்படி அழகா அப்படி பிரிங்க பாப்போம். தலைக்கறி, சாரி, ஹெட், ட்ரங்க் and tail. சரியா? so you have head, trunk and tail. so movements are by எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது? நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? fins இருக்கும், கரெக்ட்டா? paired fins இருக்கும் and சென்டர்ல ஒரு மீடியன் fin இருக்கும். ஓகே, ரெண்டு paired fins இருக்கும் and median fins இருக்கும். பாடி சுத்தி என்ன இருக்கு? அங்க feathers, இங்க scales. கரெக்ட்? we have scales here. so we have scales surrounded here and respiration is through gills. இவ்வளவுதான்டா. இந்த மாதிரி ஈஸியா நீங்க எழுதிட்டு போனா டப்பு டப்புன்னு முடிச்சலாம். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள டீடைல்டா பாக்கும்போது ஹார்ட் இருக்கா? இருக்கு சார். ஃபிஷ்ஷுக்கும் ஹார்ட் இருக்கு. எவ்வளவு சேம்பர்ஸ் இருக்கு? 2 சேம்பர்ஸ் இருக்கு. ஃபிஷ்ஷுக்கு 2 சேம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆரிக்கல், இன்னொன்னு வென்ட்ரிக்கல். நமக்கு எவ்வளவு இருக்கு தம்பிகளா? யோசிச்சு பாருங்க. சார் எனக்கு என்னமோ அப்படின்னு தோணுதா? yes, we have 4 chambers, correct? right auricle, right ventricle, left auricle, left ventricle. ஆனா இங்க ரெண்டு கண்ணே கண்ணு இருக்கு. it is nothing but one auricle and one ventricle. ஓகே, ஒரு auricle ஒரு ventricle இருக்கு. அப்ப மொத்தம் 2 டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்குடா. ஒன்னு வந்து கார்டிலேஜினியஸ் ஃபிஷ், இன்னொன்னு போனி ஃபிஷ். கார்டிலேஜ்னால என்ன அர்த்தம்? கார்டிலேஜ் இருக்கிற ஃபிஷ்னு அர்த்தம். அவங்களுக்கு எலும்பே இருக்காது, கார்டிலேஜ் மட்டும் தான் இருக்கும். skeleton of cartilage. யாரு? ஷார்க் அண்ட் ஸ்கேட்ஸ். ஓகே, எலும்பு இருக்கு. போனி ஃபிஷ் பாருங்க, skeleton of bones. எக்ஸாம்பிள் கார்ப்ஸ் அண்ட் mullets. புரிஞ்சுதா? ஈஸி. அடுத்த क्वेश्चन பாக்குமா? give an account on the phylum Annelida. சோ Annelidaனால உங்களுக்கு மண்டைக்குள்ள என்ன வரணும்? மண்புழு டப்புன்னு வந்துடணும். earthworm தான் Annelida. அப்ப இந்த earthworm பாத்தீங்கன்னா they are literally segmented worms. எப்படி சார் இருக்கும்? இப்ப பாரு, earthworm பாத்தீங்கன்னா அப்படியே செக்மெண்ட் இப்படி இருக்கும். இந்த மாதிரி செக்மெண்டா இருக்கிறது அந்த earthwormோட வேலை. ஓகே, சோ எப்படி பிரிக்கலாம்? அதே பேட்டர்ன் போடுங்க. சிமெட்ரிக், bilateral, layers, triploblastic, சீலம். உண்மையான சீலம் இருக்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்ட் 2 சீலம். ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி பிரிச்சாச்சா? இதுலயே பாதி மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, கரெக்டா தெளிவா தான் மார்க் வந்து. அடுத்து இதுல அப்படி என்ன இருக்குன்னு பாக்கும்போது இதுல வந்து இது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, பெருசா வந்துருச்சு. ஓகே, சோ இது வந்து எப்படி வாழுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல have organ system level of organization. அப்படின்னா ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு தேவையான வேலையில கொடுத்து அவன் வந்து உயிரோடு இருக்கான். சோ ஆர்கன்ஸ் ஆர் ஹெல்பிங் him in surviving. ஓகே, அங்க செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் லெவல், இந்த மாதிரி ஒன்னு வரும். இது வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல்ல வந்து இருக்கு. ஓகே, அப்ப பாடி பிரிப்போமா? எப்படி இருக்கு? செக்மெண்டா இருக்கு. அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? மெட்டாமியர்ஸ் சொல்லுவோம். இது ஒரு மெட்டாமியர், இது ஒரு மெட்டாமியர், இது ஒரு மெட்டாமியர், இது ஒரு மெட்டாமியர். இந்த மாதிரி மெட்டாமியர்ஸ் ஃபுல்லா செக்மெண்ட் சொல்லுவோம். நீ அந்த earthworm பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்ட ஆன்யுலின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபுல் ரவுண்ட ஆன்யுலின்னு சொல்லுவோம். கிளியர்? அப்ப பாடி என்ன இருக்கு? இதுக்குமே கவர்டு பை கியூட்டிக்கல். நீங்க வந்து ஒரு earthworm எடுத்து அந்த earthworm நீங்க பாத்துருப்பீங்க. அதை யோசிச்சு எழுதினாலே ஃபுல்லா எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் படிக்கணும்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஓகே, கொஞ்சம் வலுவலன்னு இருக்கு. அப்ப எதனால? கியூட்டிக்கல் இருக்கு. அவ்வளவுதான். அப்படி எழுது. ரவுண்டா இருக்கு, ஆன்யுலி இருக்கு. அந்த செக்மெண்ட் பேர் என்ன? மெட்டாமியஸ். அப்படியே பார்த்தா அதுக்கு ஷேப் எப்படி இருக்கு, நீளமா இருக்கு, அதெல்லாமே எழுதிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க. லோகோமோஷன் பை சீட்ஸே அண்ட் பாராபோடியா. எப்படி நடக்கும்? குட்டி குட்டி கால் நிறைய இருக்கும்ல, எஸ் ஷேப்ல குட்டி குட்டி கால் நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி அது பேர் சீட்டேன்னு சொல்லுவோம். ஓகே, சீட்டே அண்ட் பாராபோடியாங்கிறது சில தண்ணீர வாழக்கூடிய earthworm யூஸ் பண்ண ஒரு கால் மாதிரி. ஓகே, நம்ம பாக்குறதுலாம் மண்ணுடா. மண்ணுல இருக்கிற மண்புழு வந்து சீட்டேங்கிற குட்டி குட்டி கால் மூலமா நடக்கும். அப்படியே இருக்கும், அப்படியே அழகா அப்படியே ஸ்லோவா போகும். இப்படியே உறிஞ்சு போகும் பாத்துருக்கீங்களா? ஆனா அது தண்ணிக்குள்ள இருக்குன்னா பாராபோடியாங்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணி போகும். அவ்வளவு விஷயம். ஓகே, sexes may be separate or united.
தனியாவும் இருக்கும், அதே டைம்ல போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். அப்ப மேலும் ஃபீமேல் ஒரே இண்டிவிஜுவல் இருக்குன்னா அது ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, நீரிஸ், எர்த்வார்ம் அண்ட் லீச். இந்த நீரிஸ் அந்த அக்வாட்டிக் ஒன், இதுலதான் இந்த பாராபோடியா எல்லாம் இருக்கு. ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கிளியர்? சோ எப்பவுமே அதான்டா, இங்க ஒரு எடுக்கிறீங்கன்னா அதோட பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்களே படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரை வச்சு அப்படியே எடுக்கலாம். தனித்தனியா படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அதுதான் இந்த அனிமல் கிங்டம் சாப்டரோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். அந்த கான்செப்ட் வச்சு கடன் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாப்போமா? So next question is, what is nematocyst? Nematocyst என்றால் என்ன? ஈஸிடா பாருங்க. In the phylum Coelenterata, Cnidaria tentacles bear stinging cells called cnidoblast or nematocyst. இப்படி சொன்னா ஒன்றும் புரியாத மாதிரி தான் இப்ப பாருங்க, டயக்ராம் போத புரிஞ்சிடும். என்ன சார் புரியுது? என்ன என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, இதுதான் இந்த நிடேரியா. ஓகே, இந்த நிடேரியாக்குள்ள ஒரு ஸ்டிங், இந்த செல் பாத்தீங்களா, இது பேர் தான் நிடோபிளாஸ்ட் சொல்லுவோம். என்ன சார் பண்ணுது? இது வந்து வெளியே வந்துருச்சு, எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, இது உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. சரியா? இது வந்து உள்ள வந்து அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. இந்த பிக்சர்ல திடீர்னு ஒருத்தர் எதிரி வரான், எடுத்து அந்த ஆயுதத்தை அப்படியே ஸ்பிரிங் மாதிரி விட்டு குத்திடுவான். கிளியர்? நம்ம எப்படி இந்த இந்த உங்களுக்கு நீங்க ஷேடோ ஃபைட் கேம் ஆடிருக்கீங்களா? அதுல இருக்கும், அதுல வந்து த்ரெட்டுமா இருக்கும். அந்த த்ரெட்டை சுத்தி அப்படியே கத்தி அப்படியே சுத்தி கத்தியை பிடிச்சி இழுத்து அப்படியே கொள்ளுவான். அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம், உள்ள அப்படியே அமைதியா இருப்பான். எப்போ அந்த எதிரி வரானோ அந்த நிடோபிளாஸ்ட் ஆர் அந்த நெமட்டோசைட்டுங்கிற அந்த செல், ஸ்டிங்கிங் செல்ஸை எடுத்து அதுக்குள்ள ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அது ஸ்ப்ரிங்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் தூக்கி அப்படியே வீசி பிடிச்சிருவான். ஓகே, that's what called as. Okay, is it clear? So Coelenterata tentacles, tentaclesங்கிறது அவனுக்குள்ள இருக்கிற அந்த லிவிங் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டிங் குத்துற செல் பேர் தான் நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட் என்று சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாப்போமா? இதே மாதிரி ஒண்ணுதான் ஆர்த்ரோபோடா. அனிலிடா என்றால் மண்புழு, எர்த்வார்ம் ஞாபகம் வரும்போது ஆர்த்ரோபோடா என்றால் கருப்பாம்பூச்சி ஞாபகத்தில் வர வேண்டும். Okay, so cockroach, all these things, all insects will come under arthropods. பாத்துருவோமா? ஆர்த்ரோபோடா மீனிங் என்ன தெரியுமாடா? ஆர்த்ரோபோடா, போடானா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க நினைக்கிற போடா இல்ல தம்பிகளா. பயாலஜில போடாங்கிறது லெக்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆர் அட்டாச்மெண்ட்ஸ் அர்த்தம். இப்ப ஆர்த்ரோபோடனா அப்படியே அட்டாச் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 8 கால் பூச்சி, இந்த கருப்பாம்பூச்சி, இவனுக்கு என்ன இருக்கு? நிறைய கால் அட்டாச் இருக்கு, நிறைய செக்மெண்ட்ஸ் அட்டாச் இருக்கு. கமாண்டர் ஆர்த்ரோபோடா. ஓகே, லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் தி அனிமல் கிங்டம். அப்ப நம்மளோட யார் ஜாஸ்தியா இருக்கா? Obviously it is insects, it is arthropoda. அதுல especially beetles எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கானுங்க. So very huge number. Okay, so அவங்க எப்படி அதே மாதிரி தான் சிமெட்ரி பாருங்க, bilateral symmetry, triploblastic, coelomate. Coelomateனா true coelom, அவ்வளவுதான். அப்ப பாடி எப்படி பிரிக்கலாம்? ஹெட், thorax, abdomen. ஓகே, இங்க நெக் டெய்ல சொல்லக்கூடாது. ஓகே, கருப்பாம்பூச்சி பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பாம்பூச்சி என்ன? தலை இருக்கு, அப்புறம் அப்படியே வந்து thorax இருக்கு, அப்புறம் வயிறு இருக்கு, abdomen. போதும். ஓகே, கருப்பாம்பூச்சி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. Each thoracic segment has paired joint legs. சிம்பிளா சொல்ல பாருங்க, கருப்பாம்பூச்சி எடுத்துக்கோங்கடா. எடுத்தீங்கன்னா கருப்பாம்பூச்சிக்கு இங்க ஒரு கால் இருக்கு, இங்க ஒரு கால் இருக்கு, இங்க ஒரு கால் இருக்கு, இந்த மாதிரி காலா இருக்கும். அப்போ ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு கால் இருக்கும். அதான் மீன் பண்றாங்க. சரியா? So each thoracic segment has paired joints. கருப்பாம்பூச்சி கியூட்டா ஆக்கிடுவோமா? Okay, fine. So each thoracic segment has paired joint legs. So exoskeleton, இதுல முக்கியமான விஷயம் தான். அவனுக்கு எப்படி கியூட்டிக்கல் இருக்கோ இவனுக்கு அதே மாதிரி கைட்ஸ்ங்கிற பொருள் இருக்கு. பாத்தீங்களா? So kites, இந்த kites என்ன ஆகும்னா எக்ஸோஸ்கெலட்டன் மாதிரி இந்த காக்ரோச் மேல இருக்கும். எப்பெல்லாம் இந்த காக்ரோச் வளருதோ கைட்டால வளர முடியாது. கைட்டன் உதிர்ந்துரும், ஷெட் ஆயிரும். திருப்பி காக்ரோச் வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி கைட்டன் வரும். அப்போ ஒரு பீரியட்ல கைட்டனே இல்லாம காக்ரோச் இருக்கும். ஒரு மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காக்ரோச். ஓகே, தட் இஸ் how it is. So exoskeleton made up of kite. Clear? அடுத்து பாருங்க, பாடி கேவிட்டி பாத்தீங்கன்னா they are filled with hemolymph. அப்ப இந்த இடத்துல blood ன்னு சொல்ல முடியாது, we call it as hemolymph. ஓபன் சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னா என்ன சார்? நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கு, ஆர்டரிஸ் இருக்கு, வெயின்ஸ் இருக்கு, கேபிலரிஸ் இருக்கு, ஆர்டீரியோல்ஸ் இருக்கு, வென்யூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி காக்ரோச்சுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஒரு டியூபுக்குள்ள பிளட்ட திறந்துட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டியூபுக்குள்ள ஒழுகிட்டே இருக்கும். இன்னும் கிளியரா சொல்ல பாருங்க, ஒரு காக்ரோச் நான் இப்படி வச்சிருக்கேன். சரியா? ஒரு காக்ரோச் இப்படி இருக்கிற காக்ரோச் பாக்குறேன், அப்படியே தூக்கி இப்படி வைக்கிறேன்.
ஓகே, இந்த இடத்துல கண்ணு இருக்கு, இந்த இடத்துல மூக்கு இருக்கு. என்ன சார் மீன் மாதிரி இருக்கு? அப்படிதான் தோணும், அந்த மீன் இல்ல, காக்ரோச். ஓகே, காக்ரோச்ல எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க வந்து சில டியூப் மாதிரி இருக்கும்டா. ஓகே, இந்த டியூப்ல இருந்து ஹீமோலியம் ஒழுகி இங்க ஃபுல்லா ஃபில் ஆகும். ஃபில் ஆகி மேல அப்படியே ஏறும். அப்ப திருப்பி இந்த ஓட்ட வழியே ஏறிட்டு திருப்பி இதுக்குள்ள வரும். இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கும். So they don't have proper connections or proper veins or proper capillaries or blood vessels. Rather, they are opened. They are opened into spaces. Hence, they are called as open circulatory system. Clear? So respiration by body surface, gills or trachea. அதனால பண்ண முடியும். And excretion by malphizian tubules. So tapewormக்கு நம்ம என்ன பார்த்தோம்? Flame cells பார்த்தோம். Earthwormக்கு nephridia. அப்ப இவங்களுக்கு என்ன வரும்? Malphizian tubules வரும். Clear? Sexes are separated. தெரியும். எக்ஸாம்பிள் பாருங்க. Prawns, crabs, cockroach, millipede, centipede, spider, scorpion. மொத்த இன்செக்ட் மொத்தமா அழகா தெளிவா இருக்கு. Clear? Fine. So why coelentrates are called diploblastic animals? They triploblastic என்ன சொன்ன உங்ககிட்ட? Ectoderm, mesoderm, endoderm. அப்ப diploblastic என்ன ஒரு பாத்துருவோமா? இங்க இருக்குடா. Yes. என்ன இருக்கு நமக்கு? ectoderm ஒரு லேயர் இருக்கு. இங்க எழுதுற பாருங்க. ectoderm ஒரு லேயர் இருக்கு. endoderm இன்னர் மோஸ்ட் லேயர் இருக்கு. ஆனா யாரு இல்ல? மீசோடர்முக்கு பதிலா என்ன இருக்கு நம்ம கிட்ட? இங்க நம்மள ஏமாத்திட்டானுங்கப்பங்கிற மாதிரி இங்க மீசோக்ளியா இருக்கு. சரியா? ஓகே சார், மீசோக்ளியாக்கும் மீசோடர்முக்கு என்ன வித்தியாசம்? தம்பி, மீசோடர்ம் வந்து செல்லுலார் லேயர், மீசோக்ளியா வந்து நான் செல்லுலார் லேயர். அப்ப நான் செல்லுலார் அது என்னது? அது சும்மா ஒரு ஸ்டிக்கியான ஒரு ஐட்டம், அவ்வளவுதான். சரியா? Body wall is diploblastic with two layers, and outer ectoderm and inner endoderm are separated by non-cellular jelly-like substance called mesoglea. So mesoglea here refers to a non-cellular jelly-like sticky-like substance. Is that clear? புரிஞ்சுதா? அதுவே mesoderm it is a cellular layer. Clear? Comments on the aquatic and terrestrial habitats of amphibians. ஒரு amphibiansங்கிறது என்னது? தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், இதுலயும் இருக்கும். What do you call it as terrestrial. அப்ப அது எப்படி சார், எப்படி சமாளிக்குது? அப்படி என்ன இருக்கு அவன்கிட்ட பாப்போமா? பாருங்கடா, amphibians dual life both land and water. தவளை இருக்கா? தவளை வந்து நீங்க ஏன் பண்ணலாம்? தண்ணிலையும் பார்க்கலாம், நிலத்திலையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4-legged vertebrate. அது வரைக்கும் fish தான் ஃபர்ஸ்ட். fish தான் காலையிலேயே. ஃபிஷ்க்கு அப்புறம் யார் வர? amphibians. அப்ப amphibians ஃபர்ஸ்ட் 4-legged vertebrate. ஃபிஷ்ல இருந்து amphibians வந்துச்சு, amphibians இருந்தா reptile வந்துச்சு, reptile இருந்தா apes வந்துச்சு, apes இருந்தா mammals வந்துச்சு. போதுமா? ஓகே. சோ பாடி பாத்தீங்கன்னா ஹெட் இருக்கு, ட்ரங்க் இருக்கு. moist skin with mucus glands. நல்லா வழுவழுன்னு இருக்கும்டா தவளை. பாத்திருக்கீங்களா? ஏன்னா அப்படி இருந்தா அதனால மூச்சுல விட முடியும். ஓகே, நமக்கு ஸ்கின் இருக்கிற மாதிரி அது நல்லா வழுவழு இருந்தா தான் மூச்சு விட முடியும். சோ ரெஸ்பிரேஷன் த்ரூ gills, lungs, skin, buccopharynx. எவ்வளவு பேர் பண்றாங்க பாரு. ஏன்? தண்ணிக்குள்ள இருந்தா gills, நிலத்துக்கு வந்தா lungs, ஸ்கின் 24/7 எப்பவுமே இருக்கும். பக்கோஃபேரிங்ஸ் அதே மாதிரி தான்டா. ஒரு மாதிரி இந்த தவளை பாத்தீங்கன்னா பாதி முங்கி இருக்கு, பாத்துக்கீங்களா? அப்படி இருக்கும், கண்ணு மட்டும் வெளியே தெரியும். சோ அந்த மாதிரி டைம்ல they can go for the skin and stuff. and பக்கோஃபேரிங்ஸ்ங்கிறது வாய் வழியா காத்தை எடுத்து உள்ள அனுப்பி அப்படி பண்ணும். ஓகே. ஹார்ட் பாத்தீங்கன்னா 3 சேம்பர்ஸ் இருக்கு. ஃபைன். சோ எக் லேட் இன் வாட்டர். எப்பவுமேடா ஃப்ராக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மழை சீசன் தண்ணி பாண்டு பக்கத்துல தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அந்த தண்ணி இருக்கிற ஏரியால தான் அதால என்ன பண்ண முடியும்? எக்ஸ் லே பண்ண முடியும். அது டெரஸ்ட்ரியல்ல போய் எக் லே பண்ணாது, நிலத்துல போடாது. நிலத்துல போட அடிச்சுட்டு போயிரும் தெரியும், நம்மளே சுட்டு சாப்பிட்டுரும் தெரியும். அதனால அது என்ன பண்ணும்? நிலத்துல போடாம தண்ணிக்குள்ள ஒரு ஓரமா ஒரு பகுதியை பார்த்து போட்டுட்டோம். சரியா? tadpole, larva, adult. கரெக்ட். ஃப்ராக்ஸுக்கு ஏன் இப்படி இருக்குன்னா, ஃப்ராக் பிறக்கும் போது ஒரு குட்டி புழுமா இருக்கும். இது கால்ட் as tadpole. அப்ப அதுக்கு அப்ப கில்ஸ் தேவைப்படும். அது அப்படியே பெருசாகும் போது அடல்ட் ஃப்ராகா மாறும்போது அது லங்ஸ் வச்சிருக்கும், ஸ்கின்னும் வச்சிருக்கும், கில்ஸ் வச்சிருக்கும். Okay, example frogs and toad. Fine. Now the last question, define taxonomy. இந்த क्वेश्चन தெரியுமா உங்களுக்கு? இந்த क्वेश्चन படிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Taxonomy is a science of classifying organisms. நான் வந்து organisms கிளாசிஃபை பண்ண போறேன், பிரிக்க போறேன். எதுக்கு? பிரிச்சாதான் அது எப்படி, என்ன, யாரு, அதை வச்சு என்ன பண்ணலாம்னு தெரியும். So it simplifies the study of wide variety of living organisms. It helps in understanding relationship among different groups of animals. இப்ப எனக்கும் வவ்வாலுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் புலிக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் எலிக்கும் என்ன சம்பந்தம், நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? வவ்வாலுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி எலும்புங்க இருக்கு. இப்ப எனக்கு இங்க மெட்டாகார்பல்ஸ், கார்பல்ஸ், phalanges, humerus, radius, ulna இந்த மாதிரி இருக்கிற போன்ஸ் எல்லாமே பேட்டுக்கும் இருக்கு. அப்போ ஒருவேளை எனக்கும் பேட்டுக்கும் ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்குமோ? கண்டிப்பா இருக்கும். அப்ப அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ நம்ம அது பிரிச்சு படிக்கணும். அதுக்கு
Okay, the first systematic classification was done by Swedish botanist Carolus Linnaeus. Okay, first பண்ணது யாரு? Carolus Linnaeus. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? So guys, வெற்றிகரமா அனிமல் கிங்டம்ல ஹை வெயிட்டேஜ் क्वेश्चंस எல்லாம் பார்த்தாச்சு. தெளிவா இத படிங்கடா. சூப்பரா மார்க் வாங்க. சரியா? இத தவிர ஏதாவது கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் சிறப்பா தரமா முடிச்சிடலாம். அண்ட் நோட்ஸ்க்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணா மட்டும் போது ஃப்ரீ ஆக்சஸ்ல நீங்க இந்த நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணி you can also score very good marks. Okay, so stay tuned guys. Thank you. Bye bye.